வராத மக்களை நீங்களே தடைகளை எடுத்து கொண்டு வரதுக்காக நன்றி. இப்பொழுது துடி இருக்கும்போது அனைவரும் உற்சாகத்தோடு துடியை ஏறுவதற்கு நீங்களே வழிநடத்த போவதற்காக நன்றி. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கங்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை உண்டாக்கின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நினைவுபடுத்து பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். என் எண்ணங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான்களின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ராஜ்யத்தையும் கொடுக்க பிரியமாய் இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாக்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுடைய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ பூமியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அலைவுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே மெய்யான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியை சாட்சிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பெற்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். காண்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவிகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்றைக்கும் ஜீவனை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நித்தியமானதை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவர்களை இருக்கின்றவரை போல அளிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பூரணம் உள்ளவராய் சீனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாட போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. வர தடைப்பட்டவர்களை தடைகளை உடைத்து கொண்டு வந்து அப்பா நீங்களே சேர்க்கப்படுற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நீங்களே பொருட்படுத்த எடுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே ஏற்படுகிறோம். மீட்பர் ரட்சகரமான இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையின் தேவன். மகிமையிலே நம்மளை நிரப்பி மகிமையாய் நம்மளோடு கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நம்மளை மகிமையாய் நடத்துகிற தேவனை மனமகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து சந்தோஷப்படுவோம். 72வது பாடல் பாடுவோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர்
தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் அற்பமான நிலையை நான் கண்டேன், அதை மாற்றப் போகிறேன். உங்கள் அற்பமான நிலையை அவர் கண்டு அதை மாற்ற வல்லவராய் இந்த நாளில் உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அற்பமான சூழ்நிலையை கடந்து வந்திருக்கலாம், அல்லது அற்பமான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யார் உங்களை அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? எது உங்களை அற்பமாய் நடத்தி கொண்டிருக்கிறது? இந்த நாள் ஆண்டவர் அதை காணப்போகிறார், அதற்கான பலனை கொடுக்க போகிறார், அதை மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு இந்த தேவ வார்த்தைகளை கேளுங்கள். நிச்சயமாகவே உங்கள் அற்பமான சூழ்நிலை மாறும். அது இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நடக்கும் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் இதற்காக எடுத்துக்கொள்ள போவதான வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. இந்த இடத்துல லேயாள் எனக்கூடிய ஒரு ஸ்திரீ அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறார், அதை ஆண்டவர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேயாள் யார்? இஸ்ரவேலின் முற்பிதாக்களின் ஒருவரான யாக்கோபுடைய மனைவி. இந்த யாக்கோபுடைய மனைவி. இந்த லேயாளை குறித்து நாம் வேதாகமத்தில் தியானிக்க முடியும். இந்த லேயாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இவள் வாழ்க்கை எப்படி ஆண்டவர் மாற்றினார், இவள் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன கிரியைகளை செய்தார், இவள் வாழ்க்கையில தேவ மகிமை எப்படி வெளிப்பட்டது, இந்த அற்பமான சூழ்நிலையை ஆண்டவர் எப்படி மாற்றினார். இந்த நாளிலும் விசுவாசத்தோடு செய்தி கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அற்பமான சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றப்படும். இந்த யாக்கோபு பதாமராமில் இருக்கிறார். லாபானுடைய வீடு. லாபான் யார் என்றால் இந்த லேயாளுடைய தகப்பனுடைய வீட்டில் வேலை செய்கிறார். இங்க லேயாளுக்கு ஒரு சகோதரி உண்டு, ராக்கேல் என்று பெயர். ஏன் இந்த லேயாளுடைய வாழ்க்கையில அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது என்றால், இவனுடைய சரீரத்துல சில பலவீனங்கள் இருந்தது. சில பலவீனங்கள். இவனுடைய தகப்பன் பாருங்க, ஒரு பெரிய பிரபுவாய் இருந்தும் அந்த பலவீனத்தை அவன் கண்டுகொள்ளவில்லை, அதை சரி செய்ய அவன் முயற்சிக்கவில்லை. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகுள்ளவளுமாய் இருந்தார். பாருங்க, சகோதரி அழகுள்ளவளா இருக்கிறா, இவளுடைய வாழ்க்கையில கூச்ச பார்வை. இதை நம்ம பொது மொழிபெயர்ப்புல நம்ம வாசித்து பார்த்தோமானால், லேயாள் மங்கின பார்வை உடையவள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்வை திறன் குறை உள்ளவள். இந்த லேயாளுடைய வாழ்க்கையில பார்வை திறன் குறை உள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது சரீர பிரகாரமான பலவீனம். இந்த லேயாள் என்றால் என்ன அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது? சோர்வான பலவீனமான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேயாள் என்றால் சோர்வான பலவீனமான. பாருங்க, இந்த சரீரபூர்வமாக பலவீனம். இரவு நேரத்தில் எங்கே போக முடியாது, யாருடைய தயவையாவது அவள் எதிர்பார்க்க வேண்டும். ஏனெனில் கண்ணில் பார்வை குறைபாடு, அவளுடைய தோற்றமும் அழகில்லை. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அழகான ஒரு பெண்ணும் கிடையாது, கண்ணில் குறைபாடு. இந்த லேயாளுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்ப பாருங்க, ஆகவே தான் இவளுக்கு இருதயத்தில் ஒரு சோர்வு, பலவீனமான ஒரு வாழ்க்கை, அற்பமா எண்ணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைகள்ல பல மனிதர்கள் உங்களை அற்பமாய் பார்த்திருக்கலாம், சில உறவினர்கள் உங்களை அற்பமாய் பார்த்திருக்கலாம், உங்கள் குறைவுகளை சிலர் அற்பமாய் பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் ஆண்டவராக இயேசுவானவர் இந்த லேயாளுடைய வாழ்க்கையில இருந்த அற்பமான சூழ்நிலையை மாற்றினது போல உங்கள் வாழ்க்கையிலும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பாருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில இப்படி இருதயத்துல பலவீனம், சோர்வு, வாழ்க்கையில ஒரு பலவீனம், இப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பாருங்க, இந்த பெரிய செல்வந்தனின் மகள், ஆனால் குறைபாடு, பலவீனம். இந்த லாபானுடைய குணாதிசயத்தை நான் சொல்றேன் பாருங்க, தகப்பனுடைய குணாதிசயத்தை. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அவரால் அந்த லாபானை குறித்து தன் பிள்ளைகள் சொல்லுகிற, நாங்கள் அநியாயமாய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை வாயிலே போட்டுக் கொண்டார். பிள்ளைகள் சொல்றாங்க பாருங்க, அப்பாவை பத்தி, எங்களை விற்று பணத்தை அவர் வாயிலே போட்டுக் கொள்கிறார். யூத முறையின்படி திருமணத்துல பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா முதல்ல 10 வெள்ளிக்காசு கொடுக்கணும், பிறகு வீடு நிலபுலங்கள் எல்லாத்தையும் சம்பாதித்து வந்துட்டு திருப்பி 40 வெள்ளிக்காசுகள் கொடுக்கணும். மொத்தம் 50 வெள்ளிக்காசு கொடுத்தா பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இது அவங்களுடைய பழக்க வழக்கம். ஆனா
லாபான் தன் பெண்களை காண்பித்து அநேக பேர்களிடம் இது போல பணங்களை ஏமாற்றி என்ன பண்ணுவாரு, அவர் வச்சுப்பாரு. லேயாளுடைய வாழ்க்கை சூழ்நிலை இதுதான். லேயாளுடைய வாழ்க்கை சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில யாக்கோபு ராக்கேலை திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறார். அக்கா இருக்க சகோதரிய திருமணம் செய்யணும்னு நினைக்கிறார். பாருங்க, லேயாள் மூத்தவள், இவளுடைய நிலைமை என்ன? சகோதரிக்கு திருமணம் ஏற்பாடு நடக்கிறது. ஆனால் இவன் வீட்டுல எப்படி இருக்கா? உறவினர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? உன்னுடைய பலவீனம் தான் உன் திருமணத்திற்கு தடை என்று சொல்லியிருப்பார்கள். உன் பலவீனம் தான் உன்னை ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்குது என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் லாபான் பாருங்க என்ன செய்யறான், லேயால யாக்கோபுக்கு மறைமுகமா திருமணம் செய்து வைக்கிறான். ஏன்னா யூதர்களுடைய திருமண வழக்கம் இரவிலே நடைபெறும். முகத்திலே என்ன பண்ணிருப்பாங்க, முக்காலிட்டு இருப்பார்கள். ஏமாற்றி திருமணம் செய்து வைக்கிறார். ஆனா யாக்கோபுக்கு பிடிக்காத திருமணம். இந்த யாக்கோபு யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தால் ராக்கேலை, அழகான பெண்ணை, குறைவுள்ளவளை அல்ல, பார்வை மங்கினவளை அல்ல, ஆனால் பிடிக்காத திருமணத்தை செய்து வைக்கிறார். இப்பதான் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல இந்த சூழ்நிலையில லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, இந்த வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, இப்ப கணவனும் அற்பமாய் அவளை பார்க்கிறேன். இது பொது மொழிபெயர்ப்புல இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் இப்படி இருக்க, லேயாள் வெறுப்புக்குள்ளாக்கப்பட்டதை கர்த்தர் கண்டு. அதாவது வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை லேயாளுடைய வாழ்க்கை, அற்பமான ஒரு வாழ்க்கை, வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்பொழுது யாக்கோபு இவளை வெறுக்கிறான். காரணம் என்ன? சரீர பலவீனம், ஒரு பக்கம் சோர்வு, ஒரு பக்கம் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இவளுடைய நிலைமையை பாருங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து வந்து கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் அற்பமான நிலையை மாற்றுவார். யாக்கோபு இஸ்ரேல் தேசத்துக்கு மறுபடியும் தன் மனைவி பிள்ளைகளோடு வருகிறார். எங்க சகோதரனை ஏமாற்றிட்டு போன இடத்துக்கு மறுபடியும் தன் மனைவிகள், இரண்டாவது ராக்கேலையும் திருமணம் செய்து கொண்டார், வருகிறார். எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றாரு. ஏசாவை பார்த்த பயம், எங்க அவன் கொன்றுவானோ, அவன் அவனை கொலை செய்திருவானோ என்ற பயம். பாருங்க, எல்லா ஜனங்களையும் கொண்டு விடுவான் எண்ணி இவன் என்ன செய்யறான் பாருங்க. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பணிவிடைக்காரர்களையும் அவர் பிள்ளைகளையும் முதலிலும், லேயாளையும் அவன் பிள்ளைகளையும் இரண்டிலும், ராக்கேலையும் யோசேப்பையும் கடைசியில் நிறுத்துறான். பாருங்க, எதிரி வந்து கொன்னா கூட முதலாவது லேயால கொல்லட்டும், அவன் பிள்ளைகளை கொல்லட்டும். எப்படிப்பட்ட கணவன் பாருங்க. ஏசா கொன்னா யாரை கொள்வான்? பணிவிடைக்காரர்களையும் லேயாலையும் கொண்டு போடுவான். எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்க. இது பாருங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த லேயாளுடைய வாழ்க்கை. இந்த லேயாளுடைய வாழ்க்கை பாருங்க, குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. கணவனை ஒதுக்கி வைக்கிறான், செத்தா கூட இவன் சாவட்டும் அப்படின்னு முன்ன நிறுத்துறான். உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. லேயாள் உயிரோடு இருப்பதே இவன் விரும்பல. நீ பாருங்க, அப்பமா எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த லேயாளுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற லேயாளுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? இன்றைக்கும் அற்பமாய் நீங்கள் எண்ணப்படலாம், பலவீன பாத்திரமாய் எண்ணப்படலாம், சோர்வான பாத்திரமாய் எண்ணப்படலாம், குடும்பத்தார் உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் இந்த லேயாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தார்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை நான் சுருக்கமாய் வாசிக்கிறேன். லேயாள் அப்பமாய் எண்ணப்பட்டால் கர்த்தர் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்கிறார். ராக்கேல் மலடியா இருக்கிறார். லேயாளுக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அதாவது இந்த லேயாளுக்கு தான் பிள்ளையை ஃபர்ஸ்ட் கர்த்தர் கொடுக்கிறார். ரூபன், அதாவது 12 கோத்திரங்களில் முதல் தலைவன். 12 கோத்திரங்களில் முதல் தலைவன். பாருங்க, லேயாள் இப்போது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, 12 கோத்திரங்களின் தலைவனை பெற்றெடுக்கிறார். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு தாய் அல்ல, கோத்திரங்களுக்கு தாயாய் கர்த்தர் மாற்றினார். அப்ப உங்கள் அற்பமான சூழ்நிலையை மாற்றும்படி கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பாருங்க, உலகம், அதாவது மனிதர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம், மனிதர்கள் உங்களை தள்ளி வைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பெருக்கத்தின் தாயாய் உண்டு பண்ணுவார். உங்கள் நெருக்கமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டாகும். இந்த லேயாளுடைய வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டானது. மறுபடியும் பாருங்கள், ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல மறுபடியும் அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். சிமியோன்
பாருங்க, சிமியோன் என்றால் கேட்கிறது என்ற அர்த்தம். கர்த்தர் கேட்டார் என்ற அர்த்தம். உங்கள் அற்பமான சூழ்நிலையை கர்த்தர் பார்க்கிறார், அதை கேட்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, லேயாளின் சத்தத்தை தகப்பன் கேட்கல, உடன் பிறந்த சகோதரி கேட்கல, உறவினர்கள் கேட்கல, கணவன் கேட்கல. ஆனா லேயாளின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உங்கள் சத்தத்தையும் ஆண்டவர் கேட்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் அற்பமான சூழ்நிலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா, ஒரு வேதனையோடு நிற்கிறீர்களா, ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்தத்தை நான் கேட்பேன். இவள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயர் வைத்தார். 3வது பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, இவர் சூழ்நிலையை மாற்றிட்டே இருக்கிறார். அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு கோத்திரங்களின் பிதா, கோத்திரங்களின் தலைவனுடைய தாயாய் மாற்றினார். 2வது கர்த்தர் இவருடைய சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி ஒரு பிள்ளையை கொடுத்தார். 3வது பாருங்க, ஆண்டவர் இவருக்கு லேயாளுக்கு ஒரு லேவி எனக்கூடிய ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அதாவது இவருடைய வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் எப்படி மாத்திட்டு இருக்காரு. ஒரு நேரத்துல லேயாளுடைய வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. லேயாள் எது பேசினாலும் அவங்க வீட்டுல எடுத்துக்க மாட்டாங்க. லேயாளுடைய வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. ஆனா இந்த லேவி பாருங்க, இந்த லேவி கோத்திரத்துல இந்த லேவியுடைய ஆலோசனை கேட்காமல் இந்த 12 கோத்திரமும் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. இந்த 12 கோத்திரங்களை ஆளுகை செய்யும்படி லேவி கர்த்தர் வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப பாருங்க, அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு முதலாவது கர்த்தர் செய்த காரியம் கோத்திரங்களின் பிதாவாய் மாற்றினார். இந்த நாள்ல உங்களுக்கு கூட எங்க நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்களோ அங்க உங்க தலையை ஆண்டவர் உயர்த்துவார். எங்க என்னுடைய சத்தத்தை மனிதர்கள் கேட்கல நினைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். 3வது பாருங்க, கர்த்தர் வந்து அந்த இடத்துல உங்களை அதிகாரியை போல மாற்றுவார். 4வது பாருங்க, ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயர் வைத்தார். 4வது பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு நான் இசக்கார் என்றால் ரிவார்ட், பலன் பெருகுவது என்று அர்த்தம். அதாவது இப்போ ஒரு கம்பெனியில போய் 40 வருஷம் வேலை செஞ்ச உடனே ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க பாருங்க, ரிவார்டு கொடுப்பாங்க பாருங்க, அது போல ரிவார்டை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, மனிதர்கள் எந்த ரிவார்டையும் இவளுக்கு தரல, லேயாளுக்கு கொடுக்கல. லேயாளுக்கு ரிவார்டை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் இதுவரைக்கும் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல கர்த்தர் இனி பலன் கொடுக்கிறவரால் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவார். உங்கள் அற்பமான சூழ்நிலை மாற்றப்படும். இவளுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் கர்த்தர் இவளுடைய வாழ்க்கை முடிவை சம்பூர்ணமாய் மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனெனில் இவளுடைய முடிவை பாருங்க, ஆரம்பம் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலை, இவளுடைய முடிவு பாருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை வாசித்து பாருங்க. அந்த குகை கானான் தேசத்துல மாம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்தமாக கல்லறையாக பூமியாகும்படி ஆபிரகாம் எத்தியனாகிய எப்ரோன் கையிலே அதற்குரிய நிலத்துடனே வாங்கினான். அங்கே ஆபிரகாமையும் சாராளையும் ஈசாக்கையும் ரெபேக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாலும் அடக்கம் பண்ணப்படுகிறார். பாருங்க, இதை யாக்கோபு சொல்றாரு, ராகேல் பெத்லகேம் போகும் வழியிலே அடக்கம் பண்ணப்படுறான். ஆனா இந்த லேயால் முற்பிதாக்களோடு அடக்கம் செய்யப்படுகிறார். முடிவு பாத்தீங்களா, முற்பிதாக்களோடு ஒரு அடக்கம். முற்பிதாக்களோட கடைசி வரை யாக்கோபு மனைவிக்குரிய ஸ்தானத்தை இவளுக்கு தரவே இல்லை. இவனுக்கு இந்த லேயாளுக்கு தரவே இல்லை. ஆனா பரலோகம் இந்த ஸ்தானத்தை லேயாளுக்கு கொடுத்தது. அவளுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. மனிதர்கள் உங்களுக்கு ஸ்தானத்தை தராம மறுக்கலாம், ஆனா பரலோகம் உங்களுக்கான ஸ்தானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு லேயாளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில காரியங்களை தியானித்தோம். லேயாளுடைய அற்பமான நிலையை கர்த்தர் கண்டார். அற்பமான நிலை, அவளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட அற்பமான நிலை இருந்தது, சரீர பலவீனம், சோர்வு, அதுக்கப்புறம் வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் இவருடைய வாழ்க்கையில கோத்திரங்களின் தாயாய் மாற்றினார். அதே போல கர்த்தர் இவருடைய சத்தத்தை கேட்டார். அது மட்டுமல்லாமல் லேவியை பெற்றெடுக்கும்படி 12 கோத்திரங்களை ஆளுகை செய்யும்படியான பிள்ளையை கொடுத்தார். அதே போல இசக்காரை கொடுத்து கர்த்தர் பலனை பெருக பண்ணினார். அவருடைய முடிவு முற்பிதாக்களோடு அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இப்ப இந்த லேயாளுடைய வாழ்க்கையில
ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற்றினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்பமாய் நீங்கள் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையை முடிவை நான் சம்பூர்ணமாய் மாற்றுவேன், அதை உங்கள் கண்கள் காணும். மனிதர்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டாம், பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். ஆண்டவராக இயேசுவானவர் இந்த நாளில் சொல்லியிருக்கிறார், உன் அற்பமான சூழ்நிலை எண்ணப்பட்டது. உன் சோர்வான இருதயத்தை ஆண்டவர் கண்டார். மனிதர்கள் புறக்கணிக்கலாம், தள்ளி வைக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம். தகப்பன் உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம், சகோதரி உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம், கணவன் உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம், மனைவி உங்க பேச்சை கேட்காம இருக்கலாம், உறவினர்கள் கேட்காம இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டார். உங்கள் முடிவை சம்பூர்ணமாய் முடிய பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் என்னுடைய அற்பமான சூழ்நிலையை மாற்றுவார் என்ற ஒரு விசுவாசத்தை துவக்கி வைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.